வணக்கம். உண்மையை உடைத்த அன்வர் ராஜா, கலக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி, என்ன நடந்தது அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக பார்க்க இருக்கிறோம். பாஜக உடனான கூட்டணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலை அசைத்துள்ளார் என்று முன்னாள் எம்பி அன்வர் ராஜா குற்றம் சாட்டியிருக்கிறாரு. பாஜகவுக்கு அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்துவிட்டு அதிமுக கூட்டணியை தொடங்கியிருக்கிறாங்க. ஒன்றிய பாஜக உடனான கூட்டணி அதிமுக தொண்டர்களுக்கு உச்சாரத்தை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்வர் ராஜா சொல்லியிருக்கிறார். தற்பொழுதைய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் தன்னுடைய மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். இந்த நிலையில தான் ராமநாதபுரத்தினுடைய முன்னாள் எம்பியான அன்வர் ராஜா சில நாட்களுக்கு முன்பு அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் அதிமுகவுக்கு இஸ்லாமியர்கள் ஆதரவு இல்லை என்று பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் தான் ராமநாதபுரம் போன்ற இஸ்லாமியர்கள் அதிக அளவில் வசிக்கும் தொகுதிகளில் முகாமிட்டு எடப்பாடி பழனிசாமி எப்படி மக்களை சமாளிக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களின் அரக்கனாக பார்க்கப்படும் பாஜகவை உடன் வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது அது மக்களிடையே எடுபடுமா என்ற விவாதமும் எழுந்திருக்கு. அது மட்டுமல்லாமல் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னுக்கு முரணாக பேசி வருகிறார். ஓபிஎஸ் தரப்பையும் சேர்க்க எடப்பாடி பழனிசாமி மறுக்கும் நிலையில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சோதனை காலம் நடைபெற்று கொண்டிருக்கிறதாக பார்க்கப்படுகிறது என சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்ற கேள்வியும் வலுவாக எழுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில தான் திமுகவில் இணைந்த அன்வர் ராஜா மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி மீது முன்வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக முடிவெடுக்கலை, அந்த இடத்தில் கூட அதிமுக இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுகவை பாஜகவோட கிளைக்கழகமாக மாற்றிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கட்சியில் காப்பாற்றுவதற்காக இந்த கூட்டணி கிடையாது, கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை காப்பாற்றுவதற்காக இன்றைய கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முன்பு 2024 பாஜகவுடைய நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லை என அதிமுக அறிவித்தாங்க. ஒட்டுமொத்த கடைக்கோடி தொண்டர்களும் பட்டாசு வைத்து இனிப்புகள் வழங்கி இந்த பிரிவை கொண்டாடினாங்க. ஆனால் பாஜகவோடு மீண்டும் அதிமுக கூட்டணி அறிவித்த பொழுது அந்த சத்தம் காதல கூட கேட்கல, யாருமே வாய் விட்டு கூட சிரிக்கல. அந்த அளவுக்கு ஒரு சோகமான ஒரு நிகழ்வு இது. இந்த எப்படிப்பட்ட இந்த இணைவு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு நிச்சயம் வெற்றியை தேடி தராது. நிச்சயம் இது அதிமுகவை அழிவு பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உண்மையும் போட்டு உடைச்சிருக்கிறாரு அன்வர் ராஜா. பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி இதற்கு விரைவில் என்ன பதில் அளிக்க காத்திருக்கிறார் என்பதை. நன்றி, வணக்கம்.